ஹாய், நான் அக்ஷரா. இன்றைக்கி நான் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறது சம்மர் பியூட்டி ஹேக்ஸ். மார்னிங் டைமில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி பியூட்டி ஹேக்ஸ் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹேக் நம்பர் 1, நம்ம வந்து பாடி ஸ்க்ரப் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பவுலில் கொஞ்சமாக சுகர் எடுத்துக்கோங்க. நீங்கள் அது க்ரஷ் கூட பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் நார்மல் சுகராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பாடி வாஷ் ஆட் பண்ணோம். நான் இங்கே வந்து இந்த பாடி ஷாப்போட பாடி வாஷ் யூஸ் பண்ணுறேன். லோட்டஸ் வேரியண்ட்டில் இருக்குது. நல்ல ஒரு ஃப்ளோரல் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும், நல்லா ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் சம்மர் டைமில். ஸோ இதுவும் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணுறோம். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிங்கன்னா பாடி ஸ்க்ரப் வந்து ரெடி ஆயிரும். இது நம்ம போட்ட ஸ்கின்னில் வந்து லைட்டாக 2 to 3 minutes ஸ்க்ரப் பண்ணி நம்ம வாஷ் பண்ணிட்டோன்னா ஸ்கின் இன்ஸ்டண்ட்டாக க்ளோயிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேக் நம்பர் 2, பாடியை இன்னும் ஹைட்ரேட்டிங்காக எப்படி வச்சுக்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுக்காக நான் வந்து பாடி ஷாப்போட பாடி லோஷன் எடுத்திருக்கேன் அண்ட் ஹிமாலயாவோட அலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். இந்த பாடி லோஷன் நல்லா ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணும் அண்ட் அலோவேரா ஜெல் நல்லா ஒரு சூதிங் எஃபெக்ட் கொடுக்கும். இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணும்போது ஸ்கின் இன்னும் பார்க்க க்ளோயிங்காக இருக்கும். ஹேக் நம்பர் 3, இது நான் எவ்ரிடே ஃபாலோ பண்ணுறது. உங்களோட டோனர் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைங்க. நான் வந்து டோலி மோலியோட டோனர் யூஸ் பண்ணுறேன். அண்ட் மார்னிங் எழுதுறதுக்கப்புறம் ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு இந்த டோனரை நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு நல்லா கூலிங் எஃபெக்ட் இருக்கும். ரெண்டாவது ஃபேஸ் நல்லா டைட்டாக ஃபர்மாக ஃபீல் ஆகும், நல்லாவே ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேக் நம்பர் 4, நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா லைட் மாய்ஸ்சரைசர். இது வந்து பான்ஸோட லைட் மாய்ஸ்சரைசர் நான் எடுத்திருக்கேன். இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், ஸ்கின்னில் நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கும். இது நான் நார்மலாக அப்ளை பண்ணாமல் ஃபேஸ் பேக் மாதிரி அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இதை எடுத்து என் ஃபுல் ஃபேஸில் வந்து திக்கான லேயர் வந்து அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு எவ்ரிடே மாஸ்க்லாம் எடுத்து போடுறதுக்கு டைம் இல்லை, வாஷ் பண்ணுறதுக்குலாம் டைம் இல்லைன்னா இந்த மாய்ஸ்சரைசரை மட்டும் நீங்கள் திக் லேயர் அப்ளை பண்ணாலே போதும். இந்த லைட் ஜெல் மாய்ஸ்சரைசரை ஃபேஸ் அண்ட் நெக்கில் நல்லா அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஒரு 10 minutes அப்படியே விட்டுருங்க. 10 minutesக்கு அப்புறம் நீங்கள் வந்து எதனா ஒரு காட்டன் பேடோ இல்லைனா டிஷ்யூ பேப்பர் வச்சு ஃபுல் ஃபேஸில் இருக்க அந்த எக்ஸஸ் மாய்ஸ்சரைசர்லாம் எடுத்துருங்க. ஸ்கின் செம்ம ஹைட்ரேட்டடாக நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் வந்து மேக்கப் அப்ளை பண்ணும்போது ஸ்கின் நல்லா ஃப்ளாலெஸ்ஸாக இருக்க மாதிரி தெரியும். ஸ்கின் ரொம்ப ட்ரையாக ஃபீல் ஆகிற அன்றைக்கி வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸ் தெரியும். அண்ட் நீங்கள் யூஸ் பண்ண போகிற மாய்ஸ்சரைசர் லைட் ஜெல் மாய்ஸ்சரைசரானு பார்த்துட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு அமேசானில் அவைலபிளாக இருக்கும். இது மட்டும் இல்லை, இந்த வீடியோவில் நான் காமிக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு அமேசானில் அவைலபிளாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பார்லேயும் லிங்க்ஸ் பேஸ்ட் பண்ணிடுறேன். அமேசானில் இந்த மே மந்த் ஆஃபர் போயிட்டுருக்கு. இந்த மே மந்தில் அப் டு 80% உங்களுக்கு டாப் ஃபேஷன் அண்ட் பியூட்டி பிராண்ட்ஸில் ஆஃப் போயிட்டுருக்கு. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா 10% கேஷ்பேக் கிடைக்கும் ப்ரைமுக்கு. ஸோ இந்த டைம்லேயே உங்கள் விஷ் லிஸ்ட்டில் இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸும் ஆட் கார்ட் போட்டு ஷாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹேக் நம்பர் 5, சம்மர் சீசனுக்கு ஃபவுண்டேஷனுக்கு பதிலாக இது மாதிரி டிண்டட் சன்ஸ்க்ரீனாக வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இது டாட் & கீயோட டிண்டட் சன்ஸ்க்ரீன். இதில் SPF 50 இருக்குது. இதில் வந்து நிறைய ஷேட்ஸ்லாம் இருக்குது. நான் வந்து 05 ஷேட் நம்பர். உங்கள் ஷேடான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த சன்ஸ்க்ரீன் வந்து செம்ம லைட் வெயிட்டாக இருக்கும், போட்ட மாதிரியே இருக்காது. ஒரு மாதிரி ஷியர் கவரேஜ் கொடுக்கும். இது ஸ்கின்னில் வந்து எதுவுமே அப்ளை பண்ணாத மாதிரி ஒரு எஃபெக்டாக இருக்கும். சம்மர் சீசனுக்கு இது மாதிரி இருக்கிற ப்ராடக்ட்ஸ் தான் வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம எவ்ரிடே பேசிஸ்க்கு ஃபவுண்டேஷன் கன்சீலர்லாம் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு பிடிக்காதுன்னா இந்த மாதிரி லைட் வெயிட் ஃபினிஷில் இருக்கிறது ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேக் நம்பர் 6, இதில் நான் வந்து ஸ்டேஜோட 99 லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இந்த லிப்ஸ்டிக் ஷேடு வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், ஆனால் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து ஆரஞ்ச் ஷேடு இருக்கும். இதில் இது மாதிரி பிரைட் லிப்ஸ்டிக் ஷேட் வாங்கி யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா லிப்ஸ்டிக்கை நல்லா டார்க்காக அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஒரு 2 minutes கழித்து காட்டன் பேட் எடுத்து எல்லா லிப்ஸ்டிக்கும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஒரு நேச்சுரலான ஒரு டென்ட் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் டென்ட்டை தனியாக போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இதே ட்ரை பண்ணி பாருங்கள். ரெட் லிப்ஸ்டிக்ஸ்க்கும் இது வந்து நல்லா ஒர்க் ஆகும். இது ட்ரான்ஸ்ஃபரும் ஆகாது. இதுக்கு மேலே நீங்கள் லிப் க்ளாஸும் அப்ளை பண்ணலாம். நான் இங்கே ஸ்விஸ் பியூட்டியோட லிப் க்ளாஸ் வந்து அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து நியூட் ஷேட். இது மோஸ்ட்டாக எந்த லிப்ஸ்டிக் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் சூட் ஆகும். நீங்கள் நிறைய லிப்ஸ்டிக் ஷேட்ஸ் இது மாதிரி யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ தான். இந்த பியூட்டி ஹேக்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோடய ஐடி. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் இப்போ தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க. இது மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணோம். அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Then Saksha saying bye bye and take care of yourself. Bye.